Hello everyone, welcome back to my channel Recipesbysuvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபி breadcrumbs. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு தவால நம்ம bread slice-ஆ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 4 bread slice வச்சிருக்கேன். இது வந்து நார்மல் மில்க் bread தான். இது நல்லா கிறிஸ்ப் ஆகற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை நல்லா லோல வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் திருப்பி போட்டுக்கோங்க. அடிக்கடி திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்காது. நான் இப்போ திருப்பி போடுறேன். கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறம் பிரெட் ஸ்லைசஸை அப்பப்போ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கலர் ஈவனா கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து பிரெட் ஸ்லைசஸ் ஈவனா டோஸ்ட் ஆகும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. கலர்லாம் லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகுது. த்ரூ அவுட் தி ப்ராசஸ் நீங்க வந்து ஃப்ளேமை லோலயே வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா கிறிஸ்பா கிடைக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் டோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கலர் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. கிறிஸ்பாவும் இருக்கு அட் தி சேம் டைம். இப்போ நான் ஒண்ணா ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து பீசஸா கட் பண்ணிக்கலாம். 4 கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஸ்லைசஸையும் கட் பண்ணியாச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை இப்போ அடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பல்ஸ் தான் பண்ண போறேன். 4 to 5 டைம்ஸ் நீங்க பல்ஸ் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கிரைண்ட் ஆயிடும். இப்போ நான் 5 to 6 பல்ஸ் பண்ணியிருக்கேன். breadcrumbs யூஸ்வலாக ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப க்ரம்பிளாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக இருந்தால் போதும். இது கொஞ்சம் க்ரம்பிளாக இருக்கங்காட்டிக்கு நான் இன்னொரு 2 பல்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 2 பல்ஸ் தான் பண்ண போகிறேன். இப்போ பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் கிடைச்சிருச்சு. ஸோ breadcrumb ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான டெக்ஸ்சர்ல ரெடியா இருக்கு breadcrumbs. இதை நீங்க யூஸ்வலா ஃப்ரைங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பொட்டேட்டோ பால்ஸ் ரெசிபிக்கு நான் இந்த breadcrumbs தான் யூஸ் பண்ணேன். அந்த ரெசிபியோட லிங்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நல்லா கிறிஸ்பா இருக்கு breadcrumbs. இது ஒரு கிளாஸ் ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். breadcrumbs-அ கிளாஸ் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 10 days வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஈஸியான ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Shweta. See you guys in the next video.